இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அண்ணன் என்னைக்குமே நீதி தவற மாட்டாரு, தப்பான முடிவை எடுக்கவே மாட்டாரு. அது எனக்கு தெரியும் அண்ணி. அம்மாவும் அண்ணியும் வேற வேற இல்ல. நீ என் புருஷனுக்கு தம்பியா இருந்தாலும் எனக்கும் தம்பி மாதிரிதான். இத பாரு, நாங்கெல்லாம் இருக்கிறப்போ உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் வந்தேன். சரி, அதெல்லாம் விட முதல்ல நீ சாப்பிடு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. என்ன உங்க அண்ணன் தேடுவாரு. பாத்து பாத்து. ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லம்மா. இப்ப கட்டிக்கோங்க. பாத்து கட்டுப்பா, தப்பிச்செல்லாம் போக மாட்டாரு. எங்களுக்கு வரதை எதிர்கொண்டுதான் பழக்கம், எதிர்த்து பழக்கம் இல்ல. போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஊருக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு தான் என் மனசுக்கு தோணுது. இப்படி ஒரு குடும்பத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. அண்ணா, கட்டுங்க அண்ணா. மாயா, இதுதான் அந்த பொண்ணோட வீடு. ஆமா ஆமா, பச்சை கலர் வீடுன்னு தானே சொன்னாரு. சீனு, எது வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராரு. அப்படின்னா அவ தனி ஆளா இருந்தா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். அவளுக்கு பின்னால வேற யாராவது இருந்தா, அவங்க இங்க இருந்தா கொஞ்சம் சிக்கலா இருக்கும். பாத்துக்கலாம், விடு போ. வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாருங்க? யார் நீங்க? உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயமா? வீட்ல யாரும் இல்லையா? இல்ல. ஹஸ்பண்ட், குழந்தைங்க? ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளில போயிருக்காரு, குழந்தை இல்ல. நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா? நீங்க பொய் கேஸ் கொடுத்து பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்கீங்களே சிவராமன், அவர் என்னோட மாமா. அது ஒண்ணும் பொய் புகார்லாம் இல்ல, நடந்த உண்மைதான். முதல்ல வெளியே போங்க ரெண்டு பேரும். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா அவரு அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாதீங்க? அந்த ஆள் ஒரு கேடு கெட்டவன். அவன் அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி இல்லன்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அவரு ரொம்ப நல்லவர். அவர் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் ஆபத்தில் இருக்காரு. அவரை நீங்க நினைச்சாதான் காப்பாத்த முடியும். நான் எதுக்காக காப்பாத்தணும்? என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தவன நான் எதுக்கு காப்பாத்தணும்? தண்ணி வேணும்னு கேட்டுட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தவன். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவனுக்குலாம் ஒரு மரியாதை கேடா? ஏய் சின்ன, அமைதியா இரு. நான் சத்தம் போட்டா மொத்த ஊரும் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. சின்ன பையனா இருக்கீங்களேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. அடிக்க வேற வரீங்க. மரியாதை ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளில போயிடுங்க. உங்ககிட்ட சமாதானம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். அந்த ஆளுக்காக எந்த சமாதானத்துக்கும் நான் வரதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதை வெளில போயிடுங்க, போங்க.
நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்க. என் வீட்ல வந்து என்னைய அடிக்கிறீங்களா? அடிக்காம என்ன பண்ணுவாங்களாம்? பண்றது ஃபோர்ஜரி வேலை. இதுல என் சித்தப்பாவை கேவலமா பேசுற. நீ பண்ண நாடகம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ யாரு, எதுக்காக இத பண்ற, உனக்கு பின்னால யார் இருக்காங்கங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதோ என்ன மாதிரி நீயும் ஒரு பொண்ணாச்சு, போனா போகட்டும், பேசி புரிய வச்சு பிரச்சனைய முடிச்சிடலான்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து நீயும் உனக்கு பின்னால இருந்து உன்னை ஆபரேட் பண்றவங்களும் அசிங்கப்படணும்னு தலையெழுத்து இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன யாரும் ஆபரேட்லாம் பண்ணல. நான் நேரடியா பாதிக்கப்பட்டதுனால தான் சொல்றேன். நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சது நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட உன் கதை முடிஞ்சிடும். வாச்சினு போலாம். சித்தி அழாதீங்க சித்தி. அங்க அவர் எப்படி இருக்காரோ, என்ன பண்ணிட்டு இருக்காரோ. நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத பாரு. நினைக்காம எப்படிக்கா இருக்க முடியும்? அதை நினைச்சு மட்டும் என்னமா பண்ண முடியும்? இது ஊர் பிரச்சனைன்னு வேற சொல்றாங்க. அதுல நம்ம தலையிடவும் கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் போலீஸ்ல மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வை, அவங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி காலி பண்ணிடுவாங்க. இல்ல இப்ப நான் என் பசங்களுக்கு ஒரு போன் போட்டா போதும், மொத்த பேத்தையும் துவம்சம் பண்ணி மாப்பிள்ளைய அழுங்காம குழுங்காம இங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. இது எதுவுமே வேணான்னா கூட நான் ஒருத்தனே போதும், மொத்த பேத்தையும் உண்டியில நாக்கிட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். ஆனா எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி என் கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஊரு இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. மூத்தாரு தான் இந்த பஞ்சாயத்துல உட்காந்து தீர்ப்புன்னு சொல்றாரு. இதுல நான் தலையிட்டா அப்புறம் எங்க மானம் போச்சு, கௌரவம் போச்சு, மரியாதை போச்சுன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்கல்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல சாருவுக்கு நம்ம சம்மந்தம் பேசியிருக்கோம்ல, இதை வச்சு அவங்க சாருவோட கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்புறம் என்ன பண்றது? ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம பல பிரச்சனைகளோடயே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தாம்மா கொஞ்சம் யோசிக்கிறேன். பார்வதி, நீ தான் எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்னு பெருசா உருகுற. ஆனா அந்த குடும்பம் உன்னையும் புருஷனையும் கை விட்டுடுச்சுல்ல. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. என்ன சொல்றீங்க? அதான் நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரே, பாக்குறாரா இல்லையான்னு பாப்போம். ஆமா, அவரு பாத்துட்டு கித்துட்டு போறாரு. நீ வேணா பாரு, நாளைக்கு பஞ்சாயத்துக்கு போய் நியாயத்தை காப்பாத்துறேன், நீதியை நிலைநாட்டுறேன்னு உன் புருஷனுக்கு எதிரா பேசிட்டு வர போறாரு. மாமா, நீங்க ஏதாவது பண்ணி அவர் எனக்கு மீட்டு கொடுத்துருங்க மாமா. எனக்கு இவங்க மேலலாம் நம்பிக்கையே போயிடுச்சு. பார்வதி, நான் உனக்கா என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கமா. நீ வேணா உங்க அக்காவை கேட்டு பாரு. என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கூட நான் பெருசா கவலைப்படல. என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லப்பா. நீங்க சித்திக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்கப்பா. ஏமா, நீ இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணி எல்லாரோட பேச்சையும் ஏச்சையும் வாங்கிக்கிட்டு அவமானத்தை சுமந்துகிட்டு இருக்கியேம்மா, அத மறந்துட்டு எங்களால எப்படிமா? சித்திய விட எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லம்மா. அவசரப்படாத சாரு. நீ எனக்காக உன் வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ண வேண்டாம். நீ சீனு மேல ரொம்பவே ஆசை வச்சிருக்க. உன்னோட ஆசைக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. உன்னோட கஷ்டம் மட்டும் வீணாயிடவே கூடாது. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். பார்வதி, என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா உன்னை மகாராணி மாதிரி உட்கார வச்சு கவனிச்சுக்குவா. அதுக்காகத்தான் சாருவை இந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு தேன்னு நினைச்சா. நீங்க எல்லாருமே என் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்கீங்க. ஆனா யாரு வைக்கணுமோ அவங்க வைக்கவே மாட்டேங்கிறாங்களே. மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சூழ்நிலை வரணும்னு சொல்லுவாங்க.
இது உனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை. இப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு நீயே புரிஞ்சுகிட்டு இருப்ப. புரிஞ்சுக்கிட்டேன்க்கா, நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இன்னும் அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்குவ. நாளைக்கு என் புருஷனை மட்டும் அவங்க கை விடட்டும். அதுக்கப்புறம் இந்த பார்வதி யாருன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்காகத்தானே, அந்த ஒரு தருணத்துக்காகத்தானே நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க எதிர்பார்ப்பு கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. பார்வதி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குமா. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. இல்லக்கா, மா, விடியிற பொழுது நல்ல பொழுதா விடியுமா. நீ கவலைப்படாம தூங்கு. என்ன மாயா, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள பத்தி உனக்கு தெரியுமா என்ன? தெரிஞ்சிருந்தா நாம ஏன் இங்க வரப்போறோம்? நேரா அவங்க கிட்ட போயிருக்க மாட்டோமா? அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட உனக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு தெரியும்னு சொன்ன. அவ பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கதான் அப்படி சொன்ன. எனக்கு என்னமோ இதுல வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்காங்க சீனு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? நான் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே அவ முகம் மாறினத நான் பார்த்தேன். பட் அவ இல்லன்னு அடிச்சு சொல்றாளே. எப்படி ஒத்துக்குவா? அவ ஒத்துக்கலன்னா என்ன? கூடிய சீக்கிரமே நாம அதை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மாயா கண்டுபிடிக்க முடியும்? உன் பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியும்னு அவளை நாம பயமுறுத்திட்டு வந்திருக்கோம்ல. இப்போ அவ அது உண்மையான தெரிஞ்சுக்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா போன் பண்ணி நாம வந்துட்டு போனதை பத்தி சொல்லுவான். அவ போன் பண்ணி சொன்னா நாம எப்படி அவங்களை கண்டுபிடிக்க முடியும்? அவ கால் பண்ணி பேசுறது நமக்கு எப்படி கேட்கும்? கேக்கும். ஏன்னா அவ நம்மள வெளியில போங்கன்னு தள்ளி தள்ளி விட்டால. ஆமா. அப்ப அவ வீட்ல பக்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா உள்ள அவ வீட்ல இருக்கிற பக் மூலமா அவ யார்கிட்ட பேசினாலும் அது ரெக்கார்ட் ஆயிடும். அது நம்ம காதலையும் கேட்கலாம், ரெக்கார்ட் பண்ணதையும் கேட்கலாம். சூப்பர் மாயா, நல்லா திட்டம் போட்டிருக்க. விடியறதுக்குள்ள இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம சிவா மாமாவை நம்ம காப்பாற்ற முடியும். காப்பாத்திடலாம் சீனு. நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா மற்றதை பத்தி யோசிப்போம். இவனுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இந்த கால் அட்டன் பண்ணி வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, நான் பொண்ணு தாய் பேசுறேன். ஏய், நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? பஞ்சாயத்து முடியறதுல எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க தான், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதை உங்ககிட்ட சொல்லி உங்களை உஷார் பண்ணதா ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. இப்பதான் யாரோ ஒரு பையனும் பொண்ணும் வந்து என்ன மிரட்டிட்டு போறாங்க. பையனும் பொண்ணும் மிரட்டிட்டு போனாங்களா? என்னன்னு மிரட்டினாங்க? எதுக்காக உன்னை மிரட்டுறாங்க? நான் அநியாயமா போய் சொல்லி ஒருத்தரை மாட்டி விட்டேனா, அதனால பஞ்சாயத்துல வந்து உண்மையை ஒத்துக்கணுமா, இல்லனா பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குமா. ஏய், யார் அவங்க? நம்ம மாட்டி விட்டவரு வந்தவனுக்கு மாமாவாம். மாமாவா? ஒருவேளை நம்ம சீனு மாப்பிள்ளையா இருப்பாரோ? எனக்கு பின்னால இருக்கிற ஆள் யாருன்னு தெரியும் வேற சொல்றான். பாரு, நான் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க சும்மா உன்னை பயமுறுத்தி பாக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. ஏய், தெரிஞ்சிருந்தா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிருக்காதா? அவங்க சும்மா உங்ககிட்ட போட்டு வாங்குறாங்க. போட்டு வாங்குனாங்களோ போடாம வாங்குனாங்களோ, என்னை இத்தோட விட்டுருங்க. என்ன பொண்ணு தாய் இப்படி பேசுற? அவங்க பேசிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா பஞ்சாயத்துல ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. பாரு,
அவங்களால என்னைய மீறி உன்னை எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இரு, அது போதும் எனக்கு. நான் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது? அவன் கூட வந்த பொண்ணு விட்ட அறையில காது ஜிவ்வுங்குது. போலீஸ்காரி அறை மாதிரி இருந்துச்சு. அவ போலீஸ்காரி எல்லாம் இல்ல, பூச்சாண்டி காட்டுறா. இதுக்கெல்லாமா நீ பயப்படுவ? இந்த பாரு, உன்னை அடிச்சு பயமுறுத்தி நியூஸ் எடுக்க பாக்குறாங்க. எனக்கு நிஜமாவே பயமா தான் இருக்குங்க. என்ன விட்டுருங்க. அவசரப்பட்டு நீ முடிவு எடுக்காத. உனக்கு 50,000 தானே தரேன்னு சொன்னேன், 1 லட்சமா வாங்கிக்க. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து சாட்சி சொன்ன அடுத்த நிமிஷமே ஊரை காலி பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம் உன்னை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிஞ்சதும் என்ன கைட்டு விட்டுட்டா நான் என்ன பண்றது? ஏய் 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 ஏய், ஏய் நம்பிக்கையெல்லாம் பேசாத. உனக்கு நான் இப்பவே பணம் கொடுக்குறேன், எங்க வரணும்னு சொல்லு. நான் இன்னும் 1 மணி நேரத்துல ஊர் எல்லையில இருக்கிற கோயில் கிட்ட வந்துடுறேன். நீங்க பணத்தோட அங்க வாங்க. சரி வா. இவங்க வந்ததுனால இன்னொரு ஒரு 50,000 லாபமாச்சு. சீனு, அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. வா நம்ம போலாம். பிரமாதம் தான், பாத்துக்கலாம் விடு. அந்த அமெரிக்காக்காரினால எனக்கு இன்னொரு 50,000 நஷ்டமாயி போச்சே. சாருவோட கல்யாணம் முடியட்டும், அவ கதையை நான் முடிக்கிறேன். கவுண்டர் வாய்ஸ் மட்டும் கேட்கலையே. நாம போனை டேப் பண்ணலையே சீனு. இது இந்த பிக் பண்ணி கொடுத்தது தானே ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு அது முக்கியம் இல்ல சீனு. நமக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கங்கிறது உண்மை ஆயிடுச்சு. அது யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அவங்க ஊருக்கு வெளியில இருக்கிற கோவில் கிட்ட மீட் பண்ண போறாங்களாம். நாம அங்க போனா நம்ம சந்தேகத்துக்கு எல்லாமே பதில் கிடைச்சிரும். கோவில் எந்த கோவில்னு தெரியலையே. இப்ப அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. என்ன பண்றது? அந்த சிரமம் கூட நமக்கு இருக்காது சீனு. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு அங்க போவால, அவளை நாம ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க போயிடலாம். ஐயோ மாயா, நாம எப்படி இருந்தாலும் இங்கதான் இருப்போம்னு அவளுக்கு தெரியும்ல. வேற வழியா போயிட்டானா? சான்சஸ் ஆர் தேர். நாம நேவிகேட் பண்ணி போயிடலாம். 1 hour டைம் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். வா, பைக்ல போலாம். சீனு, அங்க பாரு. ஆபரேட் பண்றது யாரா இருக்குன்னு தெரியலையே. யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் சீனு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எவ்வளவு நேரமானாலும் இருந்து பார்த்துட்டு தான் போக போறோம். யாருன்னு தெரிஞ்சாதான் நாம நாளைக்கு சித்தப்பாவை காப்பாத்த முடியும். சரி, வெயிட் பண்ணுவோம். உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியலையே. ஐயோ, அமைதியா இரு. ஓகே ஓகே.
ஐயா அவங்க 2 பேரும் வந்து எனக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு காலையில என் புருஷன் வேற ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரு. அவருக்கு இது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன அந்த மனுஷன் கொன்னே போட்டுருவான். இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சுக்க. வேலையை முடிச்சதும் மிச்சத்தை கொடுக்குறேன். இது போதுங்கய்யா. நாளைக்கு பஞ்சாயத்துல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். பஞ்சாயத்து முடிஞ்சதுமே என்ன பார்க்கணும் பேசணும்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடணும். புரியுதா? நான் ஏற்கனவே டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டேனே. வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன். நீங்க கவலையே பட வேண்டாம். ம். ஏய், நம்ம கிட்ட அப்படி பேசிட்டு இங்க பாத்தியா இப்படி பணத்துக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கா. அதான் நமக்கே தெரியுமே சீனு. எங்க மாமா அசிங்கப்படுத்த நினைக்கிற அந்த கருப்பாடு யாருன்னு தெரிய மாட்டேங்குதே. இங்க இருந்து தெரியலன்னு சொல்றதுக்கு பதிலா அங்க போன கார்ல இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்.